ஜிம்முக்கு வரதுனால ஏற்படுற பெனிஃபிட்ஸை பற்றி இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் நம்ம வந்து நல்லா இருப்போம், ஆக்டிவாக இருப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஃபிட்டாக இருப்போம். ஹெல்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அவசியம் கிடையாது. ப்ரீத்திங் ப்ராப்ளம் நல்லா இருக்கும். பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி வந்து கம்மியாகும், சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் கம்மியாகும், சுகர் லெவல் கம்மியாகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட்ஸ். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நம்ம இங்கே வந்து நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணுறோம், ப்ளஸ் கார்டியோ பண்ணுறோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பெயின் வரும். அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்காது. மேபி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஜிம்முக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா மேபி ஒரு 2 or 3 days அந்த பெயின் இருக்குமே தவிர ரெகுலராக அந்த பெயின் வந்து இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்க்கு வந்து 1 or 2 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் விட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்ல ஜாயின் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 days பெயின் இருக்கும். ரெகுலராக ஜிம்முக்கு வாங்க, அப்போதான் உங்கள் பாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிட்னஸ் நம்ம கொண்டு வர முடியும். ரொம்ப வெயிட் கெயினாகவும் வருவாங்க, ஃபிட்னஸ்க்கு நான் கொண்டு வரணும், என்னோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி வருவாங்க. ஒரு சிலவங்க வந்து ஃபிட்னஸாக இருக்குன்னு வருவாங்க, ஒரு சிலவங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு வருவாங்க. அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறது ட்ரை பண்ணுங்க. ப்ளஸ் வந்து ஜிம்முக்கு போக முடியாதவங்க வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஜாக்கிங், டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஜிம்முக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. ஏன்னா இருக்கிற ஸ்போர்ட்ஸ்லேயே ஜிம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஸ்போர்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8 years ஒரு ட்ரைனராக இருக்கேன், ஒரு 5 years ட்ரைனராக இருந்தேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 years வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. நம்ம ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி எவரியத் ஃபிட்னஸ் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்ல நம்ம ஜிம் இருக்குது. என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஜிம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 7, 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா. அது மூலயமாவும் நீங்கள் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ நான் இதுக்காக மேக் பண்ணனா, ஜிம்ல உள்ள பெனிஃபிட்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்ல நடக்கிற ஆக்சிடென்ட். ஒரு 3 days முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்மோட சேலம்ல வந்து ஒரு ஜிம் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆயிட்டாரு. அதுக்கு என்ன ரீசன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணனா இறந்துருவாங்க, டெத் ஆயிடும், நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். முன்னாடி அவரு என்னென்ன பழக்க வழக்கம், அவர் என்னென்ன ஃபுட் எடுத்தாருன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. மற்றபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் யாரும் இறக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஜிம்மு வந்து நம்மளுடைய பாடியை ஃபிட்டாகவும் ஹெல்த்தியான லைஃப்பை வாழறதுக்கு தான் நம்ம ஜிம்முக்கு வரோம். இங்கே வந்து நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக எதுவுமே ஆகாதுங்க. உங்களுக்கு 100% எதுவுமே ஆகாது. ஒரு ஜிம் ஓனராக, ஒரு ஜிம் ட்ரைனராக நான் சொல்றது என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, ஜிம்முக்கு கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க. ஜிம் போக முடியாமல், ஒர்க் அவுட் பண்ண முடியாத, ஒர்க் அவுட் பண்ணாமல், டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் உடம்பை வந்து கெடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தாங்க இந்த ஃபிட்னஸ் சென்டர். கண்டிப்பாக ஃபிட்னஸ் சென்டர் இருந்தால் கண்டிப்பாக ஃபிட்னஸ் சென்டர் போங்க. எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம ஹெல்த் வைஸ் நம்ம ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஒரு 30+ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிபி வந்துடும், சுகர் வந்துடும், ஆல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் நிறைய நமக்கு ஒரு ப்ராப்ளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ராப்ளமாக நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த ஒரு பிரச்சனை வந்துன்னா அதுக்கு டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும்போது இன்னொரு டேப்லெட், அதுக்கு இன்னொரு டேப்லெட் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையே வந்து நம்ம டேப்லெட் போடுற மாதிரி லைஃப்பை மாற்றிக்காதீங்க. ஜிம்முக்கு வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 100% நான் சத்தியம் பண்ணி ப்ராமிஸ் சொல்கிறேன். நீங்கள் ஜிம்முக்கு வந்தீங்கன்னா எந்த ஒரு டேப்லெட் போடணும் அவசியமே கிடையாதுங்க. ஹெல்த்தை பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஜிம்முக்கு வந்தீங்கன்னா யாரும் டெத் ஆக மாட்டீங்க. ஏன்னா வந்து இது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி நம்மளை எங்காக வச்சுக்கோங்க. ரொம்ப எங்காகவும் ஒரு ஃபிட்டாகவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டாக் பண்ணுறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் டாக் பண்ணுவீங்க. தயவு செய்து இந்த வீடியோ இதுக்காக தான் நான் மேக் பண்ணது, இந்த அவேர்னஸ் வீடியோ. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம், அவர் அந்த மாஸ்டர் இறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் வந்து காரணம் கிடையாது. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும், அதனால தான் இறந்துருக்காரு. இதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணேன். பாய்.